ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஜனவரி 31ஆம் தேதியாக இன்று தங்கத்தோடைய விலை மற்றும் வெள்ளியோடைய விலை இன்று காலையில் குறைந்த நிலையில் மீண்டும் இன்று இரண்டாவது முறையாக மாலை வெள்ளியோடைய விலை மட்டும் மாற்றம் ஏற்பட்டிருக்குதுங்க. தங்கத்தோட விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஸோ தற்பொழுது பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை 22 கேரட் 1 கிராம் 14,900 ரூபாயாகும். ஒரு சவரன் 1,19,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருதுங்க. மாற்றம் எதுவும் இல்லைங்க. காலையில் 950 ரூபா குறைஞ்சது இல்லைங்களா? சவரனுக்கு 7,600 ரூபா குறைஞ்சது. ஸோ அதே தான் நீடிக்குதுங்க. தங்கத்தோட விலையில் மாற்றம் எதுவும் இல்லைங்க. ஆனால் வெள்ளி பார்த்தீங்கன்னா காலையில் நம்மளுக்கு 55 ரூபாய் குறைந்து 350 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது இல்லைங்களா? தற்பொழுது மீண்டும் கிராமிற்கு 30 ரூபாய் குறைந்து இன்று ஒரே நாளில் வெள்ளியோடைய விலை கிராமிற்கு 85 ரூபாய் குறைஞ்சிருக்குங்க. தற்பொழுது ஒரு கிராம் வெள்ளி 320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருதுங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா பொருளாதார நிபுணர்கள்லாம் வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னது. ஸோ பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலை தற்பொழுது மிகப்பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்குங்க. ஸோ முன்னதாக பார்த்தீங்கன்னா நேற்று கிராமிற்கு 20 ரூபா குறைந்தது. இன்று கிராமிற்கு காலையில் 55 ரூபா குறைஞ்சிருந்தது. இப்போ தற்பொழுது பார்த்தீங்கன்னா 30 ரூபா குறைந்து இந்த ஒரே நாளில் 85 ரூபா குறைஞ்சிருக்குங்க. மொத்தமாக இந்த 2 நாட்களில் மட்டும் வெள்ளியோட விலை கிராமிற்கு உங்களுக்கு 105 ரூபா குறைஞ்சிருக்குதுங்க. ஸோ யாராவது வெள்ளி தற்பொழுது கடைசியாக 425 ரூபா ரேட்டில் 1 கிலோ அப்படிலாம் வாங்கியிருந்தாங்கன்னா இன்று ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா 1,05,000 ரூபாய் லாஸ் ஆகிருக்குங்க. ஸோ இதுதான் நிலவரம் வெள்ளியை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்னும் மேற்கொண்டும் வெள்ளியோட விலை குறையுமா என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்குதுங்க வெள்ளி மற்றும் தங்கத்தில். ஸோ அதனால தான் இந்த விலை குறைவு ஏற்பட்டிருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வெள்ளியோடைய விலை இன்று மீண்டும் மாலை 2வது முறையாக ரேட் சேஞ்ச் ஆகிருக்கு. தங்கத்தோட விலையில் எந்த ஒரு விலை மாற்றம் இல்லாமல் தாங்க தற்பொழுது இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இன்று மாலை 2வது முறையாக தங்கத்தோட விலை மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்த நிலையில் இப்போ வெள்ளியோட விலை எதிர்பார்க்காத அளவுக்கு கிராமிற்கு 30 ரூபா குறைச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலை 105 ரூபா குறைஞ்சிருக்குதுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வெள்ளியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்கை. குறைஞ்சதுன்னா டக்குன்னு குறைய ஆரம்பிச்சிடும். அதுதாங்க பிரச்சனை. ஸோ அதனால் பார்த்துக்குங்க. கிராமிற்குன்னு பார்க்குறப்போ ஒரே நாளில் உங்களுக்கு 105 ரூபா குறைஞ்சிருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தங்கத்தோட விலை கிராமிற்கு 2 நாட்களில் 15,200 ரூபா குறைந்த நிலையில் வெள்ளியோடைய விலை 2 நாட்களில் ஒரு கிலோவுக்கு 1,05,000 ரூபா குறைஞ்சிருக்குதுங்க. ஸோ தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறத விட வெள்ளியிலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் தாங்க. உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா வெள்ளி வேணும் அப்படிங்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. ஆனால் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தங்கமாகட்டும் வெள்ளியாகட்டும் நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்கும். ஷார்ட் டேர்மில் ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு ட்ராபேக்லாம் இருக்க தாங்க செய்யுது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துங்க. தங்கம் மற்றும் வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொருளாதார ஆலோசனை கன்சல்ட் பண்ணிக்கிங்க. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையும் மார்க்கெட்டில் மீண்டும் அந்த ப்ராஃபிட் புக்கிங்லாம் நடந்துச்சுன்னா மேற்கொண்டும் விலை குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஸோ இது எல்லாமே ப்ராஃபிட் புக்கிங்னால ஒரு சின்ன ஒரு குறுகிய நாட்களில் இது விலை வீழ்ச்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. நாளைக்கும் பட்ஜெட் இருக்குது. பட்ஜெட்டில் வேறு எதாவது அனௌன்ஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.